ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குதாம்மா? ஓகே ஓகே. பிரதீப் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேட்க முடியுதுக்கா. நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுமா? கேக்குதா? கேக்குதா இப்போ? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதாம்மா? பிரதிபான்ற ஐடியில இருக்கிறது யாருமா? உங்க நேம் சொல்றீங்களா? உங்க நேம் என்னம்மா? பிரதீப். ஓகே ஓகேம்மா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் வந்திருக்கீங்களா? ஆமாக்கா. ஓகே. தீமா ஸ்ரீ ஃப்ரெண்டா நீங்க? ஆமாக்கா. ஓகேம்மா ஓகேம்மா. சரி, வெயிட் பண்ணுங்க, மற்றவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேக்கா. ஓகேம்மா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. நேற்று டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களா? ஏம்மா, நேற்று டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களா? அட்டன் பண்ணோம்க்கா. ஓகே. ஈஸியாக இருந்ததா? எதுவும் அதில் டவுட் சம்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகே. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. ஹோம்ஒர்க் அன்னைக்கு 4 சம் கொடுத்தனே, அது போட்டிங்களா? அதுல 13வது சம் மட்டும் சொல்லி கொடுங்கக்கா. சரிம்மா, ஓகேம்மா. இளம்பிரியன். குட் ஈவினிங்ப்பா. எங்க பார்த்து ரொம்ப வாரங்கள் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. டான்ல நான் பேசுறது கேக்குதாம்மா இப்போ? சொல்லுங்கப்பா. கேக்குதுங்கக்கா. ஓகே. சரி ஓகேப்பா. ஓகே. அந்த 13வது கணக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். அதுக்குள்ள மற்றவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அந்த ஏபிசிடி பாயிண்ட் சொல்லுங்கம்மா. ஏக்கு பாயிண்ட் சொல்லுங்க. நந்தினி சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங். -4, -2. பி வந்து 5, -1. சி வந்து 6, 5. டி வந்து -7, 6. ஓகே. ஹாய்மா. என்னடா அதுக்குள்ள கணக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்களாம் பார்க்குறது எனக்கு புரியுது.
நம்ம இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் சம் தான். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாற்கரம், ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு. அதோட மிட் பாயிண்ட்ஸ், அதோட நடு புள்ளிகளை இணைச்சு நம்மள ஒரு பேரலோகிராம், ஒரு இணைகரம் ஒண்ணு உருவாக்குறாங்க அப்படின்னா, இந்த இணைகரம் இது வந்து இணைகரமா அப்படின்னு நம்மள செக் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி இதோட மைய புள்ளிகள்லாம் இணைச்சா அது ஒரு இணைகரம், பேரலோகிராம உருவாக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம செக் பண்ண போறோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த EFGH இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதுக்கு உங்களுக்கு தெரியும் நடுப்புள்ளி ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? குட் ஈவினிங் பா. நடுப்புள்ளி மிட் பாயிண்ட் ஃபார்முலா சொல்லுங்க. நம்ம பாக்குறது 5.2ல 13th சம்பா. ஓகேக்கா. ஓகே. நடுப்புள்ளி ஃபார்முலா சொல்லுங்க. மிட் பாயிண்ட். குட் ஈவினிங் மா. ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்குக்கா. என்ன பண்ணணும்? x1 plus x2 divided to y1 plus y2 divided to. வெரி குட். இப்போ நான் இந்த ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த முதல் உறுப்பையும் இந்த முதல் உறுப்பையும் கூட்டி டிவைட் பை 2 போடணுமா? அப்போ -4 + 5 டிவைட் பை 2 -2 -1 டிவைட் பை 2ன்னு வருமா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணா இல்லை இங்கே எழுதுனா உங்களுக்கு புரியல அக்கா நீங்க என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைச்சுன்னா நான் இங்கே எழுதி காட்டுறேன். இப்போ ஏபியோட நடுப்புள்ளி அதுதான் ஈன்னு வச்சுக்கோங்க. குட் ஈவினிங் பா. நம்ம இப்ப பாக்குறது குட் ஈவினிங்மா. ஹோம்ஒர்க் சம் அன்னைக்கு கொடுத்தேன்ல 5.2ல 13th சம் அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போடாதவங்க கவனிச்சுக்கோங்க. ஏபியோட நடு உறுப்பு இ வேணும் அப்படின்னா நான் இந்த முதல் 2 உறுப்பையும் கூட்டுறேன் டிவைட் பை 2 -2 -1 டிவைட் பை 2 இப்படிதானே எழுதுவோம். இது x1 இது y1 இது x2 இது y2ன்னு வச்சுப்போம். முதல் உறுப்பு டிவைட் பை 2 இரண்டாவது உறுப்பு பிளஸ் இரண்டாவது உறுப்பு டிவைட் பை 2. அப்ப இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க. 1/2 -3/2. இதுதான் ஈயோட வேல்யூ. இப்போ அதே மாதிரி எஃப் டைரக்டா இதுலயே போட்டுறவா? இங்கேயே நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்படி நீங்க போடக்கூடாது. நான் சும்மா உங்களுக்கு தெரியும்ன்றதுனால போடுறேன். 5 6 ஆட் பண்ணா 11/2 -1 + 5 அப்போ 4/2. இதோட கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறமா பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த முதல் உறுப்பு சால்வ் பண்ணீங்கன்னா -7 + 6 எவ்வளவுமா வரும்? -1/2. 6 + 5 11/2. வெரி குட். அடுத்து இது -7 -4 -11/2. 6 -2 4/2. வெரி குட். இப்போ இது பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கு, இணைகரம் ப்ரூஃப் பண்றதுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இதோட மைய புள்ளிகளை கண்டுபிடிங்க, மிட் பாயிண்ட கண்டுபிடிங்க, ரெண்டும் சமமா வரும்னு சொல்லி கொடுத்தேன். வந்து 1/2 -3/2 வந்திருக்கா? சரி, இப்போ இந்த ஒரு குட் ஈவினிங்மா. நம்ம இப்போ குட் ஈவினிங்மா ஹோம்ஒர்க் சம் பார்த்தோம்ல அதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் நான் சம்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கல. ஹோம்ஒர்க் சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். 5.2ல 13வது கணக்கு. சரி ஓகேம்மா. ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ அக்கா, நான் வந்து ஒரு இப்போ கிளாஸ்ல இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு 9 மணிக்கு ஷார்ப்பா கூப்பிடுறேன். நான் கிளாஸ் மட்டும் முடிச்சுட்டு. அக்கா இருக்கா நானே தெரியலடா. அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். என்னாச்சு? உடம்பு சரியில்லடா. எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. எனக்கு ஒரு 3000 ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். 3000 ரூபாயா? 3500டா. நீ கூட நான் நாளை சாயங்காலத்துல ரெடி பண்ணி கொடுத்துறேன். என் கையில இப்ப இல்ல. இந்த இருங்க, நான் அப்பா வந்தோடனே கேட்டுட்டு உங்களுக்கு அனுப்புறேன். அப்பா வந்து வாங்கி தான் அனுப்ப முடியும். என் கையில ஆனா இல்ல இப்போ அக்கௌண்ட்ல. கேட்டு பாருடா. 178க்கு சரி ஃபோன் அடிடா. ஓகேக்கா. அர்ஜென்ட்டா ப்ளீஸ். ஓகேக்கா. ஓகே.
ஓகே. இப்ப நான் வந்து ஈக்கும், ஜிக்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட். எப்படிம்மா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? இதுல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் 2த்தையும் கூட்டணும். டிவைட் பை 2, கமா இதுல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் அதுல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹோல் டிவைட் பை 2. இது அப்படியே நம்ம சால்வ் பண்ணுவோமா? புரியுதா? இந்த முதல் உறுப்பும் இந்த முதல் உறுப்பையும் டிவைட் பை 2. அதே மாதிரி இந்த முதல் உறுப்பு இந்த ரெண்டாவது உறுப்பு ரெண்டுத்தையும் கூட்டி டிவைட் பை 2 போட்டிருக்கேன். இப்போ இது வந்து கேன்சல் ஆயிடுதுமா? 0 பை எனிதிங் 0னே நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா கீழே ரெண்டு தான் பேஸ் கரெக்டா இருக்கு. அப்ப மேல உள்ளதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 11ல 3 போயிடுச்சுன்னா 7 பை 2ன்னு வரும். இந்த டிவைட் பை 2 வந்து ரெசிப்ரோக்கல் தலைகீழ அப்படியே போனுச்சுன்னா 1 பை 2ன்னு வரும். அப்போ இதை மல்டிபிள் பண்ணி எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்? 0, 7 பை 4ன்னு எழுதுவோம். இதை நான் அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இது ஓகேவா பாருங்க? ஓகேக்கா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்முக்கு கண்டுபிடிக்கலாமா? 7 பை 2 இதுக்கு வருமா ஆன்சர்? சரி பார்ப்போம். ஹெச்சுக்கும் எஃப்க்கும் ஹெச் எஃப் இதோட மிட் பாயிண்ட் நடு உறுப்பு கண்டுபிடிச்சோம்னா அந்த டேர்ம்ஸ் சொல்லுங்கம்மா. -11 பை 2 பிளஸ் 11 பை 2 ஹோல் டிவைட் பை 2. அதே மாதிரி இங்க 4 பை 2 4 பை 2 ஹோல் டிவைட் பை 2. இதை சால்வ் பண்ணோம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகி இது 0 ஆயிடுது. ஓகே. இப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? கேன்சல் பண்ணா 2, இது கேன்சல் பண்ணா 2. இது 4 பை 2ன்னு வருது. இதை கேன்சல் பண்ணா 2ன்னு ஆன்சர் வருது. அப்போ நமக்கு 0, 2 வருது. இதுல ஏதாவது மிஸ்டேக் மட்டும் பண்ணிருக்கோமான்னு பாருங்க. இதுலயும் நமக்கு அதே தான் வரணும். இதுல 8 தானேமா வரும். 11ல 3 போயிடுச்சுன்னா 8 தானே வரும். 8 தானே? 8. இதை கேன்சல் பண்ணா 2. 0,2 தான் இதுக்கு ஆன்சர் வருது. 0,2 இங்கே 0,2 ரெண்டுமே கரெக்டா வந்துருச்சு. அப்போ 1 = 2. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஒரு இணைகரத்தை அமைக்கும். இட்ஸ் ஃபார்ம் parallelogram அப்படின்னு நம்ம எழுதிட வேண்டியதான். கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா சம் நீங்களே போட்டுடலாம். என்ன பண்ணோம்? ஏபிக்கு நடுப்புள்ளி, பிசிக்கு நடுப்புள்ளி, அதாவது மிட் பாயிண்ட்ஸ், அதே மாதிரி டிசிக்கு மிட் பாயிண்ட், இந்த ரெண்டு டேர்முக்கும் மிட் பாயிண்ட் 4க்கும் கண்டுபிடிச்சிட்டு இதை இணைச்சி இந்த டயகனல்ஸை இணைச்சி இந்த டயகனலுக்கு நம்ம மிட் பாயிண்ட் மூளை விட்டங்களுக்கு தனியா நடுப்புள்ளி கண்டுபிடிச்சோம். எல்லாமே சமமா வந்தது. அப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? ஓகே சரி. எழுதிக்கோங்கப்பா. ஓகேம்மா. யாருக்காவது நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் ஓகேவா? ஓகேம்மா. சொல்லுங்கம்மா. நிதிஷ்குமார் ஐடியில் இருக்கிறது. இது வந்து எத்தனாவது கணக்குனா? இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? சரிம்மா. பயிற்சி 5.2ல 13வது கணக்குமா. 5வது பாடம் பயிற்சி 2.5ல 13 13th. ஓகேம்மா. புதுசா ஜாயின் பண்ணிருக்கவங்க மட்டும் உங்க நேமும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு மட்டும் சொல்றீங்களா எனக்கு? சொல்லுங்கம்மா. கிருத்திகா. கிருத்திகா எந்த மாவட்டம்மா? எந்த மாவட்டம்? ஓகேம்மா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பிரதிபா சொல்லுங்கம்மா. நீங்களும் மயிலாடுதுறையா? ஓகே வெரி குட். அப்புறம் வேற யார் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க? வெரி குட் வெரி குட். அப்புறம் எம்எஸ் செல்வகலா ஐடியில் இருக்கீங்கம்மா. உங்க நேம் சொல்றீங்களாம்மா? வெரி குட் வெரி குட். ஓகேம்மா. எங்க உங்க ஃப்ரெண்ட் உங்களெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அவங்கள காணோம்? தெரியலையா? சொல்லுங்கம்மா. ஆமாம்மா.
ஓகே. உங்க கூட தான் இருக்காங்களா? இப்போ சரிம்மா, சரிம்மா. ஓகேம்மா, ஓகே. ஓகேம்மா. சரி, நான் நெக்ஸ்ட் கணக்குக்கு போட்டுமா? ஓகே. ஓகேம்மா. ஓகேம்மா. சரி. இப்போ நான் சில ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி தரேன். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே கிராஃப் போட தெரியும். தெரியுமா? இது என்ன அச்சுன்னு சொல்லுவோம்? ஓகே. இது என்ன அச்சுமா? ஆக்சிஸ். என்ன ஆக்சிஸ்? எக்ஸ். வெரி குட். எக்ஸ் அச்சுன்னு சொல்லுவோம். இது ஒய். இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். ஆ, சரி. இப்போ மியூட் பண்ணிக்கோங்கம்மா. சரி. இப்போ நம்ம வந்து சாய்வுகள் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோப் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸ்லோப் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சாய்வு தொடர்பான கணக்கெல்லாம். இப்போ இந்த எக்ஸ் அச்சு இருக்கு இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் இதுக்கு பேரலலா இணையா ஒரு கோடு வரைய சொல்றாங்க அப்படின்னா இப்படி வரையலாம், இல்ல இங்க வரையலாம், எங்க வேணாலும் வரையலாம். அதாவது பேரலா இந்த லைன் போற மாதிரியே இதுக்கு இணையா ஒரு கோடு வரைய சொன்னா கீழே மேல எங்க வேணாலும் வரையலாம். ஓகேவா? இப்ப மேலையும் கீழையும் நம்ம வரைஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க சும்மா. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒய்ல. இது என்னவா இருக்கும்? எக்ஸ் கமா ஒய்னா 1,3ன்னு இருக்கும். இது வந்து 0,3ன்னு இருக்கும். அடுத்த புள்ளி வந்து 2,3, அடுத்து 3,3 இந்த மாதிரி அந்த ஒய் ஆக்சிஸ் அந்த நேர்கோட்டுல உள்ள அளவுகள் மாறாது. 3லயே தான் போயிட்டு இருக்கும். ஒய்ல எல்லாமே 3ஆ தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இங்க பாருங்க. இது 0, இது 1, இது 2, இது 3ன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு கோடு போகுது. இதுல வந்து இது வந்து 0, இது 1, 2, இது 3 இந்த மாதிரி போகுது. இதுல இருந்து -1, -2, -3ன்னு போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்க ஒரு கோடு வரைகிறேன். இந்த புள்ளி எப்படி குறிப்போம்? இந்த புள்ளி வந்து 0,2ன்னு வரும். இந்த புள்ளி எப்படி வரும்னா 1,2ன்னு வரும். இது எப்படி வரும்னா 2,2. இது எப்படி வரும்? 3,2. அப்போ எக்ஸ் அச்சு எல்லாமே மாறுது. ஒய் எல்லாமே அப்படியே இருக்கு. கரெக்டா? எக்ஸ் அச்சுக்கு இணையா நம்ம கோடு வரையும் போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா நம்ம கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அதுல எது மாற மாட்டேங்குது? ஒய் மாறவே மாட்டேங்குது. ஒய் வந்து ஒரே மாதிரி இருக்கு. எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்? எக்ஸ் அச்சுக்கு இணையா பேரலா நம்ம ஒரு கோடு வரைகிறோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. y ஈக்குவல் டு பி. ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது சம் போடும்போது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நான் வந்து இந்த y அச்சுக்கு இணையா ஒரு கோடுனா இப்படி இப்படி வரையலாம். பேரலா y இருக்கிற மாதிரியே ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி. இதுல பாயிண்ட்ஸ் நம்ம குறிச்சோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்ப 2ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கும்? 2, y வந்து 0. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 2, 1. இந்த பாயிண்ட் வந்து 2,2ன்னு இருக்கும். நீங்க கிராஃப்ல வச்சு பாத்தீங்கன்னா இங்க 1, இங்க 2, இங்க 3 அந்த மாதிரி இருக்கும்ல. அப்போ ஒரு ஒரு பாயிண்ட் நீங்க எழுதி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அப்போ இதுல என்ன மாறல? y அச்சுக்கு இணையா y ஆக்சிஸ்க்கு பேரலா இணையா ஒரு கோடு வரைஞ்சா அதுல x அச்சு மாற மாட்டேங்குது. அப்போ y அச்சுக்கு இணையா பேரலா நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா x ஈக்குவல் டு c. இந்த 2 ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோங்க. சம் போடும்போது நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ் அச்சுக்கு இணை அப்படின்னா y ஈக்குவல் டு பி. y அச்சுக்கு இணைனா x ஈக்குவல் டு சி. இதுவே இங்கிலீஷ் மீடியம் இருந்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் பேரலல் அப்படின்னு எழுதி y ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கோங்க. y ஆக்சிஸ் பேரலல் எழுதி x ஈக்குவல் டு சி. இதுதான் ஃபார்முலாவே. இத்தனோண்டு ஃபார்முலா. இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்லவா? இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்கம்மா. நான் சம் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை மட்டும் சும்மா எழுதிக்கோங்க. y அச்சுக்கு இணை x அச்சுக்கு இணை உங்க புக்ல இருக்குமே. இதோ இங்க இருக்கு பாருங்க. x அச்சுக்கு இணையான நேர்கோட்டு சமன்பாடு. x அச்சுக்கு இணையான நேர்கோட்டு சமன்பாடு
ஈக்குவேஷன் ஆஃப் a straight line parallel to x axis அப்படின்னா y equal to b. இதை எழுதிக்கோங்க. இது எழுதிட்டீங்களாமா பிரதீபா? ஓகே. இப்போ அடுத்து எழுதுங்க. y அச்சுக்கு இணையான நேர்கோட்டு சமன்பாடு. ஈக்குவேஷன் ஆஃப் a straight line parallel to y axis அப்படின்னா x equal to c. இதை எழுதிக்கோங்க. எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களாமா? சரி. இப்போ ஓகேம்மா. இப்போ இதுல உங்களுக்கு ஓகேம்மா ஓகே. இப்போ இதுல எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் 5.17 வச்சுக்கோங்க. ஒரு புள்ளி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளி வழியாக செல்வதும் நம்மக்கிட்ட 2 கொஸ்டின் கேட்குறாங்க. எக்ஸ் அச்சுக்கு இணையாகவும் ஒய் அச்சுக்கு இணையாகவும் அமைந்த நேர்கோட்டு சமன்பாடு காண்க. அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கேட்பாங்க. சரியா? இங்க பாருங்க 5,7 5 எங்கம்மா இருக்கும்? இது எக்ஸ்ல 5 இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒய்ல 7 மேல இருக்கும், இங்க இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் தான் 5,7 வச்சுக்கோங்க. இப்போ இந்த புள்ளி வழியா போகிற எக்ஸ் அச்சுக்கு இணையாகவும் ஒய் அச்சுக்கு இணையாக அமைந்த நேர்கோட்டு சமன்பாடு கேட்குறாங்க. ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது நம்ம எப்படி போட போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் அச்சு அதாவது இந்த 5 இருக்கா 5,7 இதுல எக்ஸ் ஆக்சிஸ் எது? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. எக்ஸ் பாயிண்ட் எதுமா? 5 கரெக்ட் 5. ஒய் அச்சு ஒய் ஆக்சிஸ் ஒய் பாயிண்ட் எது? ஒய் புள்ளி 7. ஓகே. இப்போ நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டு சமன்பாடு. நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா அப்படின்னு போற ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன், அதாவது எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டு சமன்பாடு என்ன பார்த்தோம்? y equal to b. Very good. y equal to b. y equal to b. b னா இந்த செகண்ட் அந்த y வேல்யூ இருக்குல்லமா, இது x இது y ன்னு எடுத்துப்போமா, அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். இதுதான் y ன்னு உங்களுக்கு தெரியும். y equal to b அப்படின்னா இதுல y ஓட வேல்யூ 7ஆ, அப்போ b ஓட வேல்யூ 7 ன்னு நீங்க எழுத வேண்டியதான். y equal to 7, b க்கு பதிலா 7 ன்னு எழுதணும். அவ்வளவுதான். அப்போ y equal to 7. இதுல b க்கு பதிலா 7 இருக்குமா, இதுதான் 7 7 தான் b ன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எழுதும் போது y equal to b 7 அப்படின்னு எழுத வேண்டியதான். பார்த்தோன்னே நீங்க சொல்லிடலாம், எக்ஸ் அச்சுக்கு இணையாகனா செகண்டா உள்ளதுதான் ஆன்சர், ஒய் அச்சுக்கு இணையாகனா ஃபர்ஸ்ட்ல உள்ளதுதான் ஆன்சர். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஒரு சம பார்த்த உடனே எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா, எக்ஸ் அச்சுக்கு இணையாகவா ஒய் அச்சுக்கு இணையாகவான்னு பாருங்க. எப்பவுமே இதுதான் எக்ஸ் இதுதான் ஒய். ஓகேவா? உங்ககிட்ட எக்ஸ் அச்சுக்கு இணையாக அப்படின்னு கேக்குறாங்கன்னா இதை ரெண்டுத்தையும் எழுதணும். ஒய் அச்சுக்கு இணையாக ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல்னா இது ரெண்டையும் எழுத வேண்டியதான். எது கேக்குறாங்களோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் எழுதணும். அப்போ இதுல நம்ம கிட்ட எக்ஸ் அச்சுக்கு இணையாகன்னு கேக்குறாங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 7, ஏன்னா செகண்டா இருக்கு. இங்க நெக்ஸ்ட் பாருங்க, ஒய் அச்சுக்கு இணையாக ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். அப்ப எக்ஸோட வேல்யூ இங்க 5. அவ்வளவுதான். புரியுதா? இதெல்லாம் சும்மா 1 மார்க்ல தான் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க பார்த்தோன்னே சொல்லலாம். நான் இப்ப வேற ஓகே வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன், நீங்க சம் சொல்றீங்களா? சரி. இப்போ 3,4ன்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப கொஸ்டின் கேக்குறேன், ஒய் அச்சுக்கு இணையாக ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்னா ஆன்சர் என்ன? எப்படி சொல்லணும்? அத
x equal to 3. வெரி குட். x equal to 3 ன்னு சொல்லணும். உங்கள்ட்ட y கேக்குறாங்கன்னா நீங்க x equal to கண்டுபிடிக்கணும். சரி. இப்போ x ஆக்சிஸ்க்கு இணையாக x அச்சுக்கு இணையாக அப்படின்னா y equal to 4. y equal to 4. வெரி குட். உங்ககிட்ட என்ன கேக்குறாங்களோ அதுக்கு அங்க ஆப்போசிட்டா இருக்கிறத நீங்க எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். ஏன் இப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு டயகிராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சரி நம்ம இத புரியலன்னு சொன்னாங்கல்ல, அது ஏன் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்ற லாஜிக் நீங்க தெரிஞ்சுக்கங்க. மியூட் பண்ணிக்கோங்கம்மா எல்லாருமே. யாரோடதோ நாய்ஸ் கேக்குது. நீங்க பாருங்க ஏன் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம்னா இதுல என்னமா கொடுத்திருந்தாங்க நம்பர் கொஸ்டின்ல நம்பர் என்னமா கொடுத்திருந்தாங்க 5,7. 5,7 4 5 6 7 போயிட்டு இருக்கும். நான் சும்மா இதை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 இது 7 சும்மா வச்சுக்கோங்க. ஓகே இதுதான் 7 வச்சுப்போம். இப்போ 5,7 5 இங்க இருக்குமா எக்ஸ்ல 7 எங்க இருக்கு இங்க இருக்கு. அப்போ இதுதான் வந்து 5,7ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட கேக்குறது எக்ஸ் அச்சுக்கு இணையாக இதுல எக்ஸ் எதுமா இந்த 5 எக்ஸ் அச்சு எப்படி இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு. அப்போ இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட சொல்றாங்க. எக்ஸ்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் அதாவது இந்த பாயிண்ட்ல எக்ஸ் மாதிரியே ஒரு லைனை போட சொல்றாங்க. இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் 4,7 அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட 3,7 இந்த பாயிண்ட் 2,7 வரும். இது பாயிண்ட் வந்து 1,7 வரும். இது வந்து 0,7. இதுல என்னமா மாறவே மாட்டேங்குது. எல்லாத்துலயும் என்ன புள்ளி சேமா இருக்கு இங்க வந்து 7. அப்ப 7ன்றது இதுல மாறவே இல்லை. அந்த 7ன்றது என்ன எக்ஸா ஒய்யா y அவ்வளவுதான். அப்ப y equal to 7 இதுதான் ஆன்சர். புரியுதா ஏன் அப்படி போடுறோம்னு. இப்போ அதுலயே y அச்சுக்கு இணையாக அப்படின்னாங்களா y அச்சு எப்படி இருக்கு y ஆக்சிஸ் இப்படி இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் 5,1 இருக்கும். இந்த பாயிண்ட் என்ன இருக்கும்னா 5,2 இருக்கும். இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னா 5,3. இதுல எது மாறவே இல்ல 5ன்றது மாறல. 5ன்றது என்ன எக்ஸா ஒய்யா அப்ப x equal to 5 அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். ஆனா நீங்க இவ்வளோலாம் யோசிச்சு போட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸி. ஆனா நீங்க பார்த்தோன்னே சொல்றதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ 5,7 கொடுக்குறாங்கன்னா எக்ஸ் அச்சுக்கு இணையாகனா y equal to 7 y அச்சுக்கு இணையாக parallel அப்படின்னா x equal to 5 அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா அது போட்டு பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். இதை வச்சுதான் நம்ம இப்படி சொல்றோம். உங்களுக்குலாம் கான்செப்ட் புரியுதா புரியுதுக்கா. ஓகே 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 சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல சிஸ்டம் ஓகே சிஸ்டம் ஆஃப் ஆயிடும். நான் உங்களுக்கு அப்புறமா நோட்ல சொல்லி கொடுக்குறேன். சரி ஓகேம்மா சரி இப்போ நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்க போறோம். சாய்வுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோமா. இப்போ நம்ம பார்த்தது என்ன ஒரே ஒரு புள்ளி கொடுத்து அந்த நேர்கோட்டுக்கு இணையான சமன்பாடு அதாவது ஒரு ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் தான் கேட்டாங்க இங்கேயும். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம இதுல சம் போட்டோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா ஒரு வெட்டு துண்டும் ஒரு சாய்வும் இருக்கும். அதாவது ஒரு சாய்வு ஸ்லோப்பும் ஒரு வெட்டு துண்டும் இருக்கும். ஓகேவா இதுக்கு முன்னாடி சாய்வை வச்சு நம்ம நிறைய சம் பார்த்திருக்கோம். கோணம் வச்சு பார்த்திருக்கோம். tan theta equal to mன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். வேற என்னமா சாய்வு ஸ்லோப்புக்கு ஃபார்முலா பார்த்திருக்கோம் y2 minus y1 divided by x2 minus x1. இது வந்து m கண்டுபிடிக்கிற சாய்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது எப்போ கண்டுபிடிக்கணும்னா 2 புள்ளி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த சம் போடுவோம். கரெக்டா 2 புள்ளிகள் கொடுக்கும் போது இந்த மாதிரி சாய்வு கண்டுபிடிச்சோம். இதுல கோணம் கொடுத்தா இந்த சாய்வு இந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாய்வும் ஒரு வெட்டு துண்டும். ஓகேவா இங்கிலீஷ் மீடியம்ல என்ன இருக்கு ஸ்லோப்பும் இன்டர்செப்ட் ஃபார்மும் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம ஃபார்முலா அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க y equal to mx plus c.
ஒரு சாய்வும் ஒரு வெட்டு துண்டும் கொடுத்து நேர்கோடு சமன்பாடு கேட்டாங்க அப்படின்னா y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. அதாவது இங்கிலீஷ் மீடியம் கவனிச்சுக்கோங்க, ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம் கொடுத்து ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கொடுத்துட்டு நம்ம கிட்ட ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கேட்டா இதுதான் ஃபார்முலா. y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இதுல எம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், சாய்வு ஸ்லோப்பு. சின்றது இன்டர்செப்ட் வெட்டு துண்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதுதான் சீன்னு சொல்றோம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அக்கா சொல்லுடா பாப்பா. அக்கா இன்னும் அப்பா வரலக்கா, இருங்கக்கா கூப்பிடுறேன். அப்பா இன்னும் வரல, நான் ஏதோ கேட்டு பார்த்து கூப்பிடுறேங்க்கா. இருக்குமாடானா? இருக்கிறது கஷ்டம்தான், நீங்க வேற எங்கேயும் கேட்டு பார்த்துக்குங்கக்கா. இருக்கும் கிடைக்கல, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கால, எனக்கு அம்மா வேற போட்டு தாளங்க. சரி சரி இல்ல அதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி. ஏன்னா என்னால வெளியில போய் கேட்கவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியலடா. எனக்கு புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா என்னைக்கிட்டயுமே உண்மையாலுமே காசு இருந்தா நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேனா, நீங்க உங்களுக்கே தெரியும் என்னை பத்தி. அக்காட்ட இருக்க வாய்ப்பு இருக்காடா? அக்கா இப்ப கொஞ்சம் நட்டு காசு கேட்டா, அவளே என்கிட்ட 6000 ரூபாய் மாத்தி விட சொல்லி கேட்டா. அவளுக்குமே இல்லைன்னு தான் நான் சொன்னேன். சரி, அவ வேற யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்டு பாக்குறேன்ட்டு அவ போயிட்டா. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண ரொம்ப தோல்ல. நம்ம 3000 இருந்துட்டப்போ அந்த சட்டை இருக்க மாட்டா. நீங்க கால் பண்ணி பாருங்கக்கா, நான் பண்ணா அவர் உண்மையால எடுக்க மாட்டாரு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிடா, ம் பயமா இருக்கு பேச. இல்ல இல்ல கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. இருக்குமாண்ணா? இருந்தா கண்டிப்பா கொடுப்பாரு. சரிடா. கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. எல்லாரும் என்ன தேட ஆரம்பிச்சிட்டிங்களா? காணுமே அக்காவே. சரி, இந்த சம் பார்ப்போம். சரிம்மா, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸாம்பிள் 5.18. இப்போ பார்த்த ஃபார்முலா ரிலேட்டடா சம்ஸ் பார்க்க போறோம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சாய்வும் ஒரு வெட்டு துண்டும் கொடுத்துருக்காங்க. ஒய் வெட்டு துண்டு அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஓகேவா, ஒய் வெட்டு துண்டு அப்படின்னு கொடுத்தாதான் சீன்னு நம்ம எடுத்துக்க முடியும். சரியா, ஒய் வெட்டு துண்டு தான் கொடுப்பாங்க. கொடுக்குற டைம் நம்ம சீன் எடுத்துக்கணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொடுப்பாங்கன்னா ஸ்லோப்பும் கொடுப்பாங்க, ஸ்லோப்பு இன்டர்செப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கூட காமிக்கிறேன்னு, ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினே காமிக்காம போட்டுட்டு இருக்கேன் நான். Find the equation of the straight line whose slope is 5 and y intercept is -9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ ஒரு ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. ஒரு ஈக்குவேஷன் மாடல்ல நீங்க கொண்டு வரணும். சரியா, இப்போ உங்களுக்கு என்னென்னமா கொடுத்துருக்காங்க அந்த சம்ம சொல்லுங்க. சாய்வும் ஒரு வெட்டு துண்டும் கொடுத்துருக்காங்களா? சாய்வுனா ஸ்லோப் எம்னு எடுத்துப்போம். எம்மோட வேல்யூ என்ன? 5. ஸ்லோப் சாரி வெட்டு துண்டு இன்டர்செப்டோட வேல்யூ -9. ஓகே, இது ரெண்டும் நமக்கு தெரியுது. ஃபார்முலா என்ன? சாய்வு இன்டர்செப்ட் கொடுத்தா வெரி குட். இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். y அப்படியே வச்சுக்கோங்க, mக்கு பதிலா இந்த வேல்யூ சாய்வு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸ்லோப்பு x பிளஸ் சிக்கு பதிலா -9 இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிருங்க. இப்போ எக்ஸ் டேம் எப்பவுமே பிளஸ்ல வேணும்ன்றதுனால இந்த ரெண்டு டேமையும் நான் அப்படியே வச்சுக்கிறேன், இது ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். அப்போ 5x minus y minus 9 equal to 0. அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதானே, ஈக்குவேஷன் ரெடி. அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு 2 மார்க் தான். ஆனா நீங்க எல்லாருமே ஃபார்முலாவை மறந்துடுவீங்க, அதனால கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். டான்ல எல்லாருக்கும் புரிஞ்சுச்சாமா? ஓகேம்மா, ஓகே. எழுதிக்கங்கம்மா, எழுதிக்கங்க.
ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேக்கா. ஓகே. ஓகேக்கா. ஓகே. ஓகேக்கா. ஓகேம்மா. சரி. நெக்ஸ்ட் பாருங்க. இன்க்ளினேஷன் அதாவது சாய்வு கோணம் குடுத்திருக்காங்க. இப்ப என்ன குடுத்திருக்காங்க? இன்க்ளினேஷன் அதாவது சாய்வு கோணத்த குடுத்துட்டாங்க. தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரின்னு குடுத்திருக்காங்க. y இன்டர்செப்ட் இஸ் 11 அப்படின்னா y வெட்டு துண்டு 11ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எந்த வேல்யூ 11ன்னு எடுத்துப்போமா? y வெட்டு துண்டு y இன்டர்செப்ட்னா என்னன்னு நம்ம எடுத்துப்போம்? c. வெரி குட். cன்னு எடுத்துப்போம். வெரி குட், வெரி குட், வெரி குட். நமக்கு c வச்சு கோணம் வச்சு ஃபார்முலா தெரியாது. ஆங்கிள் வச்சு நமக்கு ஃபார்முலா தெரியாது. ஆனா சாய்வு ஸ்லோப் வச்சு ஃபார்முலா தெரியும். அப்போ இந்த கோணத்துக்கு நம்ம சாய்வு கண்டுபிடிக்கணும் முன்னாடி. கோணம் குடுத்து சாய்வு கேட்டா ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? பார்த்திருக்கோமே. என்ன ஃபார்முலா பார்த்தோம்? வெரி குட். tan தீட்டா. tan thetaக்கா. வெரி குட். tan தீட்டான்னு ஃபார்முலா பார்த்தோம். m ஈக்குவல் டு. இதுல சாய்வு கோணம் என்னமா குடுத்திருக்காங்க? எத்தனை டிகிரி குடுத்திருக்காங்க? 45 டிகிரி. 45. tan 45 டிகிரி வேல்யூ என்ன? 1க்கு. வெரி குட், வெரி குட். tan 45 டிகிரி 1 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்னு y இன்டர்செப்ட். y வெட்டு துண்டுக்கு என்ன குடுத்திருக்காங்க புக்லயே? 11. சரி. இப்ப இது ரெண்டுத்த வச்சு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். நேர்கோட்டு சமன்பாட்டு ஃபார்முலா. y equal to mx plus c. வெரி குட். அவ்வளவுதான். இதுல அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். y equal to mக்கு பதிலா 1 x plus cக்கு பதிலா 11. நான் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரேன். அப்ப x minus y plus 11 equal to 0. அவ்வளவுதான். சிம்பிள். என்ன பண்ணோம்? நமக்கு குடுக்கல. கோணம் தான் குடுத்திருந்தாங்க. அப்போ நம்ம கோணத்துக்கு முன்னாடி m சாய்வு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அத வச்சுக்கிட்டு m யும் c யும் வச்சுக்கிட்டு நம்ம சம் சால்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் ஓகேயா பாருங்க. எழுதிக்கங்கப்பா, எழுதிக்கங்க. இது எல்லாமே உங்க புக்ல இருக்கு. அப்படியே வேணா ஷார்ட்டா நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்துக்காட்டு கணக்குல தான் இருக்கு.